नारायणीयमृतं दशकं 100 केसादि पाद वर्णन நீருருளிப்பிழம்பு நாரதர் அனைய முனிவர் அனைவரும் பருகிய திவ்ய ஸ்வரூபம் எழில் கொஞ்சம் நின்னை வர்ணிக்கிறேன். மயில் பீலி சுற்றி கருண்டு சுருண்டு அடர்ந்த நின் கேசம் எயிர்பிறை போன்ற நெற்றித்தடம் அதில் அழகிய திருநாமம் கடல் அலைகள் நின் புருவம் நீண்டு அமைந்த எடுப்பான நாசி நீண்டு அமைந்த எடுப்பான நாசி நீல கண்ணாடியோ கன்னம் மணிகள் இழைத்த மகர குண்டலம் ஒளி வீசும் பல்வரிசை பழமெனச் சிவந்த புன்னகை அதரம் தளிர் போன்ற உள்ளங்கை கங்கணம் அணிந்த கரங்கள் களீர் என குரல் எழுப்பும் குழல் குழல் நடமிடும் தளிர் விரல்கள் சந்தம் துடிக்கும் கௌஸ்துப கழுத்து ஸ்ரீவத்சம் நிறைந்த மணிமார்பு ஸ்ரீவத்சம் நிறைந்த மணிமார்பு சந்தனம் பூசிய தேகம் மூலகை ஒடுக்கிய வைர வயிறு சந்தத ஆடை கட்டிய மெல்லிடை ரத்தினம் இழைத்த அரஞ்ஞான் தந்தம் போன்ற சௌந்தர்ய தொடை சம்புடம் போன்ற கால்கள் மந்தர மலை தூக்கும் பாதாரவிந்தம் முருண்டு திரண்ட கணுக்கால்கள் சிந்திய மலரென கால் விரல்கள் கொஞ்சிடும் விரலென நகங்கள் சந்ததமே இல்லாத கருணை கடலே யோகியர் கொஞ்சம் பாத மூலமே முக்தர் துதிக்கும் வத்சலமே பக்தர் மயங்கும் கற்பகத்தருவே சித்தத்தில் என்றும் நிலவிடு துன்பம் துயரை தவிர்த்திடு சத்திய யுகம் எனும் முக்தி அந்த நித்திய குவியலை தந்திடு அந்த நித்திய குவியலை தந்திடு குருவாயூர் தன்னிலே கொடிகொண்ட மன்னனே குருவாயூர் தன்னிலே கொடிகொண்ட மன்னனே குருவாயூரப்பனே தீராத நோய் தீர்த்து வாராமல் காப்பாய் என்னாலும் என்னையே நாராயணன் நினைப்பற்றி நாராயண பட்டர் எழுதிய நாராயணியத்தை பாராயணம் செய்வோர்க்கு ஆயுள் ஆரோக்கியம் சௌக்கியம் கிட்டும் இது சத்தியம்.